நம்ம சிபிஎம் கதைக்கு வந்தோம்னா, அங்க ஒரு பூத்துல 1 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, இன்னொரு பூத்துல ஒரு 10 ஓட்டு வாங்கியிருக்கலாம் இல்லையா? இல்ல 20 ஆமா. வாங்கியிருக்கலாம். இன்னொரு பூத்துல அவங்க 299 ஓட்டு என்னமோ வாங்கியிருக்காங்க. சோ அப்படியே நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பூத்துல 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு பூத்துல 20, 30லாம் இல்ல 290 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ இந்த பூத்துக்கும், இந்த பூத்துக்கும் ரிசல்ட் அப்படிங்கிறது டோட்டல் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. எங்கேயுமே அது ஒத்து போல. எல்லா விதத்திலயுமே அது ம். கேள்வி எழுப்புற மாரி இருக்கு. அப்போ இந்த 164, 165 இந்த பூத்தினுடைய இவிஎம் ரிசல்ட் அப்படிங்கிறது பல வகையில கேள்வி எழுப்புது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த தொகுதி சொன்னோம் இல்லைங்களா? ராஜர்ஹாட் நியூ டவுன் தொகுதி. அந்த தொகுதியில 18 ரவுண்டுல வந்து வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. அதுல முதல் 17 ரவுண்டுல வந்து பார்த்தோம்னா, பாஜக பின்தங்கி இருந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் தான் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கு. முதல் 17 ரவுண்டுல பாஜக வந்து திரிணாமுல் வேட்பாளரை விட பின்தங்கி இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 300 வாக்குகளுக்கு மேல டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. கடைசி ஒரு ரவுண்டு அந்த ஒரு ரவுண்டுல கடைசி வரை பின்தங்கி இருந்த பாஜக இந்த 164வது பூத் அப்படிங்கிற இந்த கடைசி இவிஎம் எண்ணும் போது இதுல விழக்கூடிய அந்த 637 ஓட்டு மூலமா பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது. கிட்டத்தட்ட 316 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வெற்றிக்கு காரணம் இந்த 164வது பூத். அப்ப இதுல வந்து பல கன்ஃபியூஷன்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிபிஎம் ஓட ஓட்டு காணாம போயிருக்கு. அடுத்தது முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஊர்ல பாஜக மெஜாரிட்டியான வாக்குகளை வாங்கி இருக்குது. அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பாஜக அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது அப்ப அந்த 164வது பூத்தினுடைய இவிஎம் மிஷின்ல என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா மக்கள் நேரடியா பேட்டி கொடுத்திருக்காங்க. நம்ம எதையும் அசம்ஷனா பேசல. நாங்கள் சிபிஎம்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்கள் நேரடியா பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. மீதி ஓட்டு எங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. இப்ப இது வந்து வெஸ்ட் பெங்கால் முழுக்கவே பெரிய கேள்விகளை எழுப்பக்கூடியதா மாறி இருக்கு.